இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி உப்பு கடலை செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கொண்டக்கடலை வச்சு நிறைய செஞ்சுருப்பீங்க. ஸோ இது ஒரு புதுவிதமான ஒரு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அதுக்கு வந்து கடலை எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கடாய் கொஞ்சம் சூடானதும் உப்பை கொட்டிக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கரெக்டாக டைம் சொல்கிறேன், 5 மினிட்ஸ் தான். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. உப்பு வந்து கீழே தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஓரளவு உப்பு ஹீட் ஆகணும், அது வரைக்கும் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ லைட்டாக சூடாயிருச்சு பாருங்கள். முதல்ல வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டுட்டு லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. எப்படி கிளறிட்டே இருக்கிறச்ச உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெடிக்கும், தள்ளி நின்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா உப்பு கடலை? இதோ ஸோ இப்படி தான் வரும். கொஞ்சம் வெடிக்கும். வெடிக்கிற டைம் கொஞ்சம் கேஸை குறைச்சி வச்சுக்கோங்க. கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அந்த கடலையோட ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போவே அது தெரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து இந்த மாதிரி நம்மளோட உப்பு கடலை ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா இதாகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.